தமிழகத்தின் தலைநகரம் சென்னையில் உள்ள 3 தொகுதிகளும் அரசியல் கட்சிகளுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த தொகுதிகளாகும். இம்முறை சென்னையில் உள்ள 3 தொகுதிகளிலுமே பாஜக வேட்பாளர்களை நிறுத்தி அதிரடி காட்டியுள்ளது. தென் சென்னையில் பாஜகவின் முகமாக பார்க்கப்படும் தமிழிசை சவுந்தரராஜன் போட்டியிடுகிறார். தெலுங்கானா, புதுச்சேரி ஆளுநர் பதவிகளை ராஜினாமா செய்துவிட்டு 5 ஆண்டுகளுக்கு பிறகு அவர் தேர்தல் களத்தில் இறங்கியுள்ளார். ஏற்கனவே கடந்த முறை வெற்றி பெற்ற தமிழச்சி தங்கபாண்டியனுக்கு இம்முறையும் திமுக வாய்ப்பளித்துள்ளது. அதிமுகவில் ஏற்கனவே 2014ஆம் ஆண்டு தென் சென்னையில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற ஜெயவர்தன் இம்முறை போட்டியிடுகிறார். 2008ஆம் ஆண்டு தொகுதி மறு சீரமைப்பிற்கு பிறகு தென் சென்னை மக்களவை தொகுதியில் விருகம்பாக்கம், சைதாப்பேட்டை, தியாகராய நகர், வேளச்சேரி, மயிலாப்பூர், சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் அடங்கியுள்ளன. இதில் சோழிங்கநல்லூர் தொகுதி அதிக வாக்காளர் உள்ள தொகுதியாகும். இந்த 6 தொகுதிகளில் 5 தொகுதிகள் திமுக வசம் உள்ளது. வேளச்சேரி தொகுதியை காங்கிரஸ் வைத்துள்ளது. வணிக நிறுவனங்கள், ஐடி நிறுவனங்கள், சுற்றுலா தலங்கள் இங்கு அதிகம் உள்ளன. கடற்கரை பகுதியும் அதையொட்டிய மீனவ குடியிருப்புகள், விண்ணை முட்டும் அடுக்குமாடி குடியிருப்பு என வெவ்வேறு வாழ்விடங்கள் நிறைந்துள்ளன. தென் சென்னையில் ஐடி நிறுவனங்களில் ஆயிரக்கணக்கானோர் பணியாற்றி வருகின்றனர். எந்த நேரமும் போக்குவரத்து நெரிசல் காணப்படும் தொகுதி தென் சென்னை. இங்கு 1957 முதல் 2019 வரை நடைபெற்ற தேர்தல்களில் காங்கிரஸ் 5 முறையும், திமுக 9 முறையும் வெற்றி பெற்றுள்ளன. அதிமுக 3 முறை வெற்றி பெற்றுள்ளது. திமுகவை தோற்றுவித்த அண்ணா 1967இல் போட்டியிட்ட தொகுதி தென் சென்னை. முன்னாள் குடியரசுத் தலைவர் ஆர். வெங்கட்ராமன், பழம்பெரும் திரைக்கலைஞர் வைஜெயந்தி மாலா, முன்னாள் மத்திய அமைச்சர் TR பாலு உள்ளிட்டோர் போட்டியிட்டு வெற்றி பெற்ற தொகுதி தென் சென்னை. 1996ஆம் ஆண்டு முதல் 2009ஆம் ஆண்டு முன்பு வரை திமுக இங்கு தொடர்ச்சியாக வென்றுள்ளது. 1991, 2009, 2014ஆம் ஆண்டுகளில் அதிமுக இங்கு வெற்றி பெற்றது. கடந்த முறை நடைபெற்ற தேர்தலில் மீண்டும் திமுக வசம் இந்த தொகுதி சென்றது. கடந்த தேர்தலில் தமிழச்சி தங்கபாண்டியன் 5,64,872 வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றார். அவருக்கு 50.17% வாக்குகள் கிடைத்தன. 2வது இடத்தை பிடித்த அதிமுகவின் ஜெயவர்தன் 3,02,649 வாக்குகள் பெற்றார். அவருக்கு 26.88% வாக்குகள் கிடைத்தன. 12.03% வாக்குகளுடன் மக்கள் நீதி மய்ய வேட்பாளர் ஆர். ரங்கராஜன் 1,35,465 ஓட்டுகள் பெற்று 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டார். இங்கு மொத்தம் 20,07,816 வாக்காளர்கள் உள்ளனர். ஆண் வாக்காளர்கள் 9,93,590 பேர் உள்ளனர். பெண் வாக்காளர்கள் 10,13,772 பேரும், 3ஆம் பாலினத்தவர் 454 பேரும் உள்ளனர். இந்த நிலையில் திமுக சார்பில் மீண்டும் தமிழச்சி தங்கபாண்டியன் நிறுத்தப்பட்டுள்ளார். முறையற்ற குடிநீர் விநியோகம், தரமற்ற சாலைகள், சரி செய்யப்படாத போக்குவரத்து, மலைபோல் குவிக்கப்பட்ட குப்பை குவியல்கள், நீர்நிலைகள் ஆக்கிரமிப்பு என நீண்ட நாள் கோரிக்கைகளும் பிரச்சனைகளும் இன்று தொடர்ந்து கொண்டேதான் இருக்கிறது. குறிப்பாக அண்மையில் பெய்த கனமழையின் போது தென் சென்னை மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டனர். அந்த நேரத்தில் தமிழச்சி தங்கபாண்டியனின் பணிகள் திருப்திகரமாக இல்லை என்பது முக்கியமான குற்றச்சாட்டாக பார்க்கப்படுகிறது. இது அவருக்கு எதிர்மறை தன்மையை தொகுதியில் ஏற்படுத்தியுள்ளது. அதிமுக சார்பில் 2014ஆம் ஆண்டு போட்டியிட்டு வெற்றி பெற்ற ஜெயவர்தன் மீண்டும் போட்டியிடுகிறார். இருந்தபோதிலும் பாஜக சார்பில் தமிழிசை போட்டியிடுவதுதான் தென் சென்னை தொகுதியின் ஹைலைட்டாக பார்க்கப்படுகிறது. தெலுங்கானா ஆளுநராகவும் புதுச்சேரி துணைநிலை ஆளுநராகவும் இருந்த தமிழிசை அந்த பதவிகளை ராஜினாமா செய்துவிட்டு மீண்டும் தேர்தல் களத்திற்கு திரும்பியுள்ளார். மக்களுக்கு நன்கு அறிமுகமான அவர் எளிதில் அணுகக்கூடியவர் என்ற பெயரை பெற்றுள்ளார். மேலும் தென் சென்னையின் திமுக MP தமிழச்சி தங்கபாண்டியன் கடந்த 5 ஆண்டுகளாக கவனிக்காமல் விட்ட மக்களின் கோரிக்கைகளை முன்னிறுத்தி பாஜக தேர்தல் களத்தை சந்தித்து வருகிறது. உதாரணமாக தென் சென்னையில் ஒரு திறன் பயிற்சி கூடம் கூட இல்லை என்று கூறும் மக்கள், இளைஞர்கள் வேலைவாய்ப்பு இல்லாமல் மிகவும் சிரமப்படுவதாக குற்றம் சாட்டுகின்றனர். அது மட்டுமில்லாமல் மின் கட்டண உயர்வு, பால் விலை உயர்வு, அனைவருக்கும் மகளிர் உரிமை தொகை கிடைக்காதது உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளை திமுக அரசு மீது மக்கள் வைக்கின்றனர். இந்த குறைகளை சுட்டிக்காட்டி பாஜக பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளது. இந்த பரபரப்புடன் தென் சென்னை மக்களவை தொகுதியில் மும்முனை போட்டி நிலவுகிறது. மக்களவையில் ஒலிக்கப் போவது தமிழிசை குரலா, தமிழச்சி குரலா அல்லது ஜெயவர்தனா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்.